ஃபர்ஸ்ட் மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பஞ்சகாவியா அப்படின்ற ஒரு இயற்கை உரத்தை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தெரிஞ்ச பஞ்சகாவியா தான், இது வந்து குரு பஞ்சகாவியா. முதல்ல இதை கண்டுபிடிச்சது யாருன்னு நான் சொல்லிடுறேன். ஜெகத்குரு ஐயா அப்படின்னு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதனால் என்ன நன்மை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கூட ஒரு இயற்கை விவசாயம் வந்து கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் வந்து இந்த தடவை அவர் வந்து இந்த குரு பஞ்சகாவியை வந்து தெளிச்சார். அது தெளிச்சதுனால பார்த்தீங்கன்னா அவரோட பயிர் கத்திரி சாகுபடியில், ஏன்னா நம்ம இவ்வளோ பயிர் பண்ணுவோம், எல்லா பயிரில் வந்து பூச்சி தாக்கல் வந்து இருக்கும், ஆனால் கத்திரியில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் இவர் கண்டுபிடிச்சார், நம்ம ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்ச அந்த குரு பஞ்சகாவியை தெளிச்சதுனால பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரியில் சொத்தையே கிடையாது, காயெல்லாம் நல்லா தெளிச்சியாக இருக்குது, பெருசாக இருக்குது, வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லியிருந்தாங்க, ஜெகத்குரு ஐயா தான் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. வாடிய பயிரை கண்ட போடலாம் வாடினேன் அப்படின்னு. ஆனால் நம்ம ஜெகத்குரு ஐயா என்ன சொல்கிறாருன்னா, பயிர் வந்து வாடக்கூடாது, அப்படியே வறட்சியில் இருந்தாலும் நல்லா வளரணும், அதுக்காக தான் இந்த குரு பஞ்சகாவியா அப்படின்ற ஒன்று நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்சார்ல அந்த குரு பஞ்சகாவியா, இது பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற விவசாயம் மட்டும் இல்லைங்க, அவங்க தமிழ்நாடுக்குள்ளே 15 மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி அப்படின்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சேலங்கிற எல்லாம் வந்து சேர்த்து ஒரு 15 மாவட்டத்துக்குள்ள வந்து அவங்க வந்து இந்த குரு பஞ்சகாவியா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சரி நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னாங்க. நான் இப்போ தான் வந்து காஞ்சிபுரத்தில் விவசாயியை சந்தித்தேன். அவர் கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து நம்ம ஜெகத்குரு ஐயா இந்த கண்டுபிடிச்ச அந்த குரு பஞ்சகாவியில் இயற்கைக்கு மாறி இருக்காரு. ஏன்னா அடித்த உடனே பலன் தருதுங்க. இதை விட ஒரு விவசாயிக்கு என்ன வேணும்? இந்த ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்சார்ல குரு பஞ்சகாவியா, இதை வந்து நீங்களே வந்து தயாரிச்சுக்கலாங்க. இப்போ வந்து பஞ்சகாவியா தயாரிக்கணும்னா அதிக செலவு ஆகுங்க. ஏன்னா வந்து வாழைப்பழம், மாட்டு சாணம், நெய், பாலுன்ட்டு 5 வகை பொருள் தரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பொருள் செலவே இல்லைங்க. வெள்ளம் மட்டும் ஆனால் போதுங்க, மீதி வந்து உங்கள் பணியிலே இருக்கணும், எருவு கோமி உங்கள் பணியிலே இருக்கும். அதனால் நீங்கள் வெள்ளம் மட்டும் வெளியில் வாங்கினா போதும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பஞ்சகாவியாவை 7 நாளில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ பஞ்சகாவியாலாம் பார்த்தீங்கன்னா தயாராகிறதுக்கு 30 நாள் 15 நாள் ஆகும். இதை வெறும் 7 நாளில் தயாரிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கை உரம் பயன்படுத்துகிறாங்களே, அவங்க கூட இந்த குரு பஞ்சகாவியை இயற்கை நிலத்துக்கு பயன்படுத்தினா நல்ல பலன் தருதுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம காஞ்சிபுரம் விவசாயியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்ச இந்த குரு பஞ்சகாவியாவை எப்படி தயார் செய்யணும் எளிய முறையில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சரவணன் வணக்கம். சரவணன் வணக்கம் சார். உங்கள் பண்ணையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். காய்கறி பண்ணியிருந்தீங்க, நெல் பண்ணியிருந்தீங்க, உங்கள் குடும்பத்துக்காக உங்களோட பிள்ளைக்காக வந்து 20 சென்ட்ல காடு உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஆமாம், அதுவும் பார்த்தோம். நீங்க ஏதோ என்ன நம்ம நிறைய வீடியோ உங்களை பார்த்தோம். எல்லா வீடியோல பாத்தீங்கன்னா குரு பஞ்சகாவியா குரு பஞ்சகாவியா அப்படின்னு. அப்படியா என்ன எனக்கு சொல்லுங்க, குரு பஞ்சகாவியா என்ன? பஞ்சகாவியா தெரியும். ஆமா, பஞ்சகாவியா நம்ம கண்டுபிடிச்சது, அதுவும் வந்து சிறப்பு தான். அதை விட சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெகத்குரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா குரு பஞ்சகாவியா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த குரு பஞ்சகாவியால வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான குரு பஞ்சகாவியா வந்து இருக்கு. ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா வெட்பாளையில ஒரு வகை குரு பஞ்சகாவியா செய்யறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்டாமனுக்கு ஒரு வகை செய்யறது, கற்பூரவள்ளி ஒரு வகை செய்யறது, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எருக்க நிலையில ஒரு வகை வந்து செய்யறது. இந்த மாதிரி 4 வகையா வந்து பாத்தீங்கன்னா குரு பஞ்சகாவியா வந்து இருக்கு. இந்த 4மே சிறப்பு தான். இதுல 2 வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு வந்து பாத்தீங்கன்னா எருக்க நிலையில போரான் சத்துன்றது அதிகமா இருக்குதுன்னா எருக்க வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா காட்டாமனுக்கு பிடிச்சிருக்கு. 3வது வந்து பாத்தீங்கன்னா வெப்பாளையில, 4வது வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிடிச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம பஞ்சகாவியா மாதிரி தான் இதை வந்து நம்ம வந்து பண்ணணும். இது எல்லாமே தனித்தனியா ஆனா வந்து பண்ணணும். இல்ல ஏற்கனவே பஞ்சகாவியம் இருக்கு, அது எதுக்கு குரு பஞ்சம் பண்ணி ஆகணுமா? அதை விட நல்லா இருக்கா? குரு பஞ்சகாவியக்கும் இதுக்கும் வந்து பல வித்தியாசங்கள் வந்து இருக்கு. அந்த நம்ம கண்டுபிடிச்ச பஞ்சகாவியா வந்து அது ஒரு மெத்தடு, அது சாணம், கோமியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர், அதுக்கப்புறம் நெய், பால் இதெல்லாம் சேர்ந்தது தான். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தடு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய அளவு செலவு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து என்ன செலவுனா, நம்ம யாராச்சும் ஆல்ரெடி பண்ண ஒரு குரு பஞ்சகாவியா கிட்ட வந்து நம்ம டைரக்டா வந்து இலவசமா வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் வந்து நமக்கு தராங்க. ஜெகத்குரு ஐயா கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 5-6 டீம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து பண்ணி வச்சிருக்கிற ஒரு தாய் திரவம் குரு பஞ்சகாவியா நமக்கு 5 லிட்டர் தராங்க. அதை நம்ம வாங்கி பயன்படுத்தின பிறகு நல்லா இருந்துச்சுன்னா ரிசல்ட் நீங்க மேலும் பெருக்கிக்கணும் அப்படின்றதுக்காக அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் நிப்பாட்டி வச்சுக்கின்னு, 5 லிட்டர் தருவாங்க, 3 லிட்டர் நிப்பாட்டி வச்சுக்கின்னு அவங்க வந்து ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த அளவு தான்ட்டு ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷெடியூல் படி பார்த்து நம்ம வந்து ஒவ்வொரு வகையும் வந்து குரு பஞ்சகாவியா வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுல ஒரு வகையை நான் சொல்றேன் பாருங்க, சாணம். இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க? ஆமா, நம்ம பண்ணிருக்கோம். நம்ம இது திறந்து காட்ட முடியுமா? திறந்து காட்டலாம். என்னென்ன பண்ணிருக்கீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா விஷயத்திலயும் வந்து மீன் அமிலமா இருந்தாலும் சரி, பஞ்சகாவியா இருந்தாலும் சரி, குரு பஞ்சகாவியா இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல்லா டைட் பண்ணி மூடக்கூடாது.
கண்டிப்பா வந்து நுண்ணுயிரிகள் பெருக்கத்துக்காக தான் இதெல்லாம் வந்து பண்றது. இதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணி மூடாம கொஞ்சம் வந்து துணி போட்டு கட்டி வச்சிருக்கோம். அதுக்கு மேல கொசு வலை ஏன் போட்டிருக்கோம்னா ஈக்களோட முட்டைகள் வந்து வச்சு அது வந்து பூ வந்து உருவாகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம மூடி வச்சிருக்கோம். நீங்க வாங்க பார்க்கலாம். நீங்க இதை எப்படி தயார் பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்க அது சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஏன் ரெண்டு இது வச்சிருக்கீங்க, ரெண்டு பானை? ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 வகை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை வந்து எருக்கு இலை ஒரு வகை, இன்னொரு வகை வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி ஒரு வகை. இந்த மாதிரி 2 வகை வந்து நம்ம வந்து குரு பஞ்சகாவி வந்து பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதை பத்தி சொல்லுங்க, எருக்குன்னு பத்தி சொல்லுங்க, என்னென்ன கலந்தீங்க? எருக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாத்துக்கும் காமனா வர விஷயம் என்னன்னா மாட்டு சாணம் ஒரு 3 கிலோ, 30 லிட்டர் அளவு நான் சொல்றேன். மாட்டு சாணம் ஒரு 3 கிலோ, மாட்டு கோமியம் வந்து பாத்தீங்கன்னா 3 லிட்டரு, தாய் திரவம் குரு பஞ்சகாவியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டரு இதுல வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணனா கற்பூரவள்ளி, இப்ப எருக்க இலையை பத்தி சொல்றதுனால எருக்க இலை வந்து பாத்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் வந்து கற்றாழை வந்து 1. கற்றாழை எல்லா வகைக்கும் 4 வகைக்கும் கற்றாழை வந்து காமனா வந்து வந்துடணும். கற்றாழை 4க்கு வந்துடணும். மீதி வந்து ஒன்னு தனித்தனியா பண்ணா அது ஒரு பேர் தான் இருந்துடணும். இப்ப கற்றாழை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ, எருக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ. இது எல்லாமே வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எருக்கமும் கற்றாழையும் தனித்தனியா நம்ம மிக்சியில அரைச்சு இதை வந்து ஒரு 24 மணி நேரமோ 2 நாளோ இதை வந்து தனியா வந்து வச்சிடணும். வச்சுட்ட பிறகு இதை வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம், கோமியம், குரு பஞ்சகாவி 1/2 லிட்டரு, வெல்லம் இதை வந்து ரெடி பண்ணி இதை வந்து ஒரு 3 நாள் தனியா வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு 30 லிட்டர் தண்ணியில இந்த எருக்கும் கரைசலையும் அதுக்கப்புறமா கற்றாழையும் எடுத்து அதில் ஊற்றணும். அந்த 30 லிட்டர் தண்ணியில இது நம்ம ஆல்ரெடி சாணி, கோமியம், தாய் திரவம் போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதில் வந்து ஒன்னா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு 60 சுத்திட்டு ஒரு 4-5 நாள் வரைக்கும் நம்ம வந்து காலை மேலே 3 வேளை சுத்தினாலும் நம்ம நல்லது. அந்த மாதிரி பண்ணின்னு வரும்போது தாய் திரவம் வந்து நம்ம 30 லிட்டர் வந்து பண்றோம்னா தாய் திரவம் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் ஆச்சு நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? தாய் திரவம் கொடுத்துட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காலை மேலே 2 வேளை சுத்தின பிறகு அப்போ வந்து குரு பஞ்சகாவி நமக்கு தயாராகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செடிகளுக்கு திறவையிலையும் கொடுக்கலாம், வேறு வயலையும் வந்து அதான் மேல் இலைவெளியும் வந்து கொடுக்கலாம். இது தயாரிக்க எத்தனை நாள் ஆகுது? தயாரிக்க வந்து 5 நாள் கம்பல்சரி. இப்ப சாதாரண பஞ்சகாவியை தயாரிக்கிறதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நாளா வந்து ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதிக செலவும் ஜாஸ்தி. ஆமா, செலவும் அதிகம். இது கிடைக்கிற பொருள் நம்ம இயற்கையோட இணைந்து இருக்கணும்னா அந்த இயற்கை பொருளை வச்சு இதை வந்து செஞ்சிடலாம். அது இப்ப நெய், பால், தயிர் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, காசு கொடுத்து வாங்க வேண்டியது. இது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். என்னன்னா வெள்ளம் மட்டும் காசு கொடுத்து வாங்கணும், மீதி எதுவும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. இதுல அதே மாதிரி 4 நாள்ல தயாராயிடுது. ஆமா, 4-5 நாள்ல தயாராயிடும். எத்தனை நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் காலை மேலே வந்து நம்ம வந்து சுத்திட்டு அதான் கூழ் மாதிரி சுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டீங்கன்னா இது 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஈக்கள் வந்து முட்டையிடாத அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும் தான் இது வந்து நல்லா இருக்கும். ஆமா, இது நம்ம மண்பானையில பண்ணிருக்கோம். மண்பானை எல்லாருமே பிளாஸ்டிக் தான் பண்ணுவாங்க, நம்ம மண்பானையில பண்ணிருக்கோம். மண்பானை இருக்குதுன்றதுனால மண்பானையில் பண்ணிடுறோம். மற்றபடி பிளாஸ்டிக் ட்ரம்லயே வந்து பண்ணலாம். இறுக்கி மூடக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் எப்பவுமே வந்து காத்தோட்டமான பகுதியில பண்ணணுன்றதுனால நம்ம வந்து இயற்கையோட இருக்கிறதுனால இந்த இயற்கை வீட்டுல வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. சரி, இப்போ நீங்க பஞ்சகாவியை பயன்படுத்துறீங்க, இதுவும் பயன்படுத்துறீங்க. இது பயன்படுத்தினா என்ன நன்மை உங்களுக்கு தெரிஞ்சது? இதுல பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமா தான் இதை பயன்படுத்துறோம். இது பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஏபி, யூரியா, பொட்டாசு போட்டா என்ன நடக்கும், பச்சை தன்மை வருமோ அந்த மாதிரி பச்சை தன்மைகள் வந்து இது வந்து போட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. பூக்கிற ஸ்டேஜா இருந்தாலும் பூக்கள் வந்து உதிர்வதை வந்து தடுத்து இருக்கு. காய்கள் வந்து பாத்தீங்கன்னா கொட்டுறதும் கம்மியா இருக்கு. இதுல வந்து பல நன்மைகள் இருக்கு. அது ஒரு ஷெடியூலே இருக்கு. அவர் வந்து போட்டிருக்காரு நம்ம ஜெகத்குரு ஐயா வந்து இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அந்த பலன் எல்லாம் தெரிஞ்சிருக்கு? இது கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கு. மாமரத்துல நீங்களே பாத்தீங்க, மாமரத்தோட காயே காய்க்காம இருந்துச்சு. இந்த வாட்டிதான் அது பூ வந்து நின்று இருக்கு. நம்ம மிளகாய் செடிக்கு, கத்திரி செடிக்கு ஆல்ரெடி அடிச்சுன்னு இருக்கோம். அதை வந்து நமக்கு எதிர்பார்த்தாலும் நல்லாவே இருக்காது. நீங்க கூட சொன்னீங்க ஆமா 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 ஆமா, இதுதான் அது. நம்ம வந்து இவ்வளவு நாள் வாங்கி தான் பண்ணிருந்தோம். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் வாங்கினே இருக்கீங்க, இதை நீங்க உற்பத்தி பண்ணுங்க, நீங்க உங்களை மாதிரி விவசாயிகள் உற்பத்தி பண்ணா மட்டும் தான் எல்லாருக்கும் அது போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பகுதியில் நீங்க உற்பத்தி பண்ணி நீங்களும் ஒரு 4 பேருக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து விளக்கத்தை வந்து சொல்லுங்க, இது மாதிரி இதோட நன்மைகளை வந்து சொல்லுங்க அப்படின்னாங்க. அதை நம்ம இப்போதான் முதல் முறையா அதை வந்து பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இதுல தாய் தரவு சேர்த்திருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப நீங்க இன்னொருத்தர் கொடுக்கும்போது
நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது வரையும் நம்ம கொடுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லிட்டர் ஒரு கேன்ல நம்ம கொடுக்குறோம்னா அவங்க ஒரு 3 லிட்டர் பயன்படுத்திட்டு ஒரு 2 லிட்டர் வந்து காய் பயன்படுத்திக்கலாம். இது வந்து நுண்ணுயிரி வந்து பெருக்கல். இது அதுக்காக தான் தாய் தருவம்னு ஒண்ணு தேவை கண்டிப்பா. அப்பதான் அங்க போய் பெருக்க முடியும். நீங்க அது இல்லைன்னா வந்து பெருக்க முடியாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அந்த டைம் எடுக்கும்போது தாய் தருவம் கொடுக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு தயிர்ல வந்து பாத்தீங்கன்னா பால்ல வந்து புறமோர் ஊத்தும்போது தயிரா ஃபார்ம் ஆகுதுல, அந்த மாதிரிதான் இது. பாருங்க ஃபுல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். இத பாருங்க. இது எத்தனை நாள் ஆயிருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா 4 நாளா இருக்கு. நான் வரேன்னு சொன்னீங்க அன்னைக்கு. ஆமா ஆமா. நீங்க வரன்றதுக்காக செய்யலாம் தான் முடிவு பண்ணி வச்சிருந்தா நீங்க வராத போயிடு. இதை என்ன பண்ணியிருந்தோம் நம்மளே வந்து செஞ்சுட்டோம். அப்ப விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ஆமா ஆமா பலன் நல்லா தெரியும். ஆமா. அப்ப அதே மாதிரி 4 நாள்ல நமக்கு உரம் கிடைச்சது. ஆமா. இப்போ நம்ம காய்கறி பயிரெல்லாம் பண்றோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து ஒரு கடைக்கு வந்து மருந்து போயிட்டு வாங்கினா கண்டிப்பா வந்து ஒரு 2 டேங்க் வாங்கினா கூட 1000 ரூபாய் ஆகும். இதை நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து 10 நாளுக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம், 5 நாளுக்கு ஒரு முறை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே இது வந்து வந்துச்சு. நம்ம இஷ்டத்துக்கு எப்பப்போ தண்ணி விட்றோமோ அப்பெல்லாம் வந்து இதை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைனா. ஆனால் 15 நாள் ஆமா 15 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 முறையாச்சும் ஒரு காய்கறி பயிருக்கு வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும். ஆமா 2 விதத்துலயும் வந்து நன்மைகள் தான் அது. கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்ச அந்த குரு காவியா, குரு பஞ்சகாவியா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து ரொம்ப நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.